அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன். கடந்த சில தினங்களாக சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது எஸ்டிபிஐ ஏடிஎம்கே கூட்டணி. எஸ்டிபிஐ நடத்திய இந்த மாபெரும் மாநாட்டுக்கு மத சார்பின்மை மாநாடுன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக எஸ்டிபிஐ அதிமுகவுடன் கூட்டணியை அறிவிப்பு செய்யும் மாநாடு அப்படின்னு வச்சுருந்துருக்கலாம். இது நாள் வரைக்கும் எஸ்டிபிஐ கட்சி மேலே சிறுபான்மையினருக்கும் சிறுபான்மையினர் அல்லாதவருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு அபிமானம் இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, என் போன்ற பலருக்கும். ஆனால் கூட்டணிங்கிற பேரில் மக்கள் எஸ்டிபிஐ கட்சி மேலே வச்சுருந்த நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் கேள்விக்குறியாக்கியிருக்கு. இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவலாக பேசப்படுற விஷயம், நீங்கள் நடத்தின மத சார்பின்மை மாநாடையும் தாண்டி எடப்பாடியையும் ராஜேந்திர பாலாஜியையும் நீங்கள் கௌரவித்தது தான். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற பழமொழியை நீங்கள் உண்மையாக்கியிருக்கீங்க. அதிமுக போல் யாரும் இஸ்லாமிய மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை. பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து விலகி தமிழ்நாடு அரசியல் சூழலை எடப்பாடி பழனிசாமி மாற்றி காட்டியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து மதசார்பின்மையை நீக்க மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. மதசார்பின்மையை நிலைநாட்ட அனைத்து மதசார்பற்ற சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். திமுகவில் உயர் பதவிகளில் இஸ்லாமிய மக்கள் யாரும் நியமிக்கப்படவில்லை. மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்துள்ளது. அதிமுகவின் உயர் பதவிகளில் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி போல் இஸ்லாமிய மக்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக எஸ்டிபிஐ கட்சியின் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும். எஸ்டிபிஐ கட்சியின் வெல்லட்டும் மதசார்பின்மை மாநாட்டில் அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் பேச்சு. எஸ்டிபிஐ கட்சி கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அப்பப்போ உங்களுடைய கொள்கைகளையும் மாற்றிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே பலருக்கும் எழுது. மழுங்கி போன அடிமைகளையும் சமுதாயத்தையும் மார்க்கத்தையும் விற்று பிழைப்புவாதம் செய்து பிழைக்கும் சில கொத்தடிமைகளையும் வைத்துக்கொண்டு மொத்த சமூகத்தின் ஒற்றை கோரிக்கையை கூட கிள்ளுக்கீரையாக கையாளுகிறது அரசு தரப்பு. எப்பவுமே மைனாரிட்டி கட்சிங்கிற பேரை வாங்கியிருக்கிறது டிஎம்கே தான். அந்த டிஎம்கேவே முஸ்லீம்கள் முதுகில் குத்தும்போது என்னைக்குமே இஸ்லாமியர்களுக்கு கரம் கொடுக்காத ஏடிஎம்கேவை நம்பி மக்கள் எப்படி பயணிப்பாங்க? எஸ்டிபிஐ கூட்டணியில் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகவா? இந்த பக்கம் மதசார்பின்மையை பாதுகாக்க மாநாட்டுக்கு வராரு, அந்த பக்கம் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அழைப்புதல் கொடுக்குறாங்க, அங்கேயும் போவார். நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்க மக்கள் யாரை நம்பணும், எதை நம்பணும்? இன்றைக்கி இவ்வளோ தூரம் எடப்பாடியாரை புகழ்ந்து புகழாரம் பாடக்கூடிய நீங்கள் சிஏஏ என்ஆர்சி சட்டம் வர இதே எடப்பாடியார் தான் காரணங்கிறத மறந்துட்டிங்களா? முத்தலாக் தடை சட்டம் வர இதே எடப்பாடியார் தான் காரணங்கிறத மறந்துட்டிங்களா? 4 வருஷம் ஆட்சியில் இருந்தும் எதுவுமே செய்யாமல் இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளே இருந்ததுக்கும் இதே எடப்பாடியார் தான் காரணங்கிறத மறந்துட்டிங்களா? இல்லை சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக நீங்கள் நடத்திய போராட்டங்கள் எல்லாம் பொய்யா? இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? இஸ்லாமிய பயங்கரவாதிகளோடு திமுக கைகோர்க்குது, இதை தடுக்க நான் இந்து பயங்கரவாதியாக மாறுவேன்னு பேசிய மோடியின் மைந்தனான ராஜேந்திர பாலாஜிக்கு பொன்னாடை போத்துறீங்க. இபிஎஸ்ஸுடன் கைகோர்க்கிறதுங்கிறது அவமானம். அதிமுக ஒரு சாப கட்சி. முஸ்லிம்களின் மொத்த அதிகாரத்தையும் பாஜகவுடன் சேர்ந்து அடகு வைத்த கட்சி. இவர்களோடு சேருவதும் பாஜகவுடன் இணைவதும் ஒண்ணுதான். பாஜக கூட்டணியிலிருந்து எடுப்பு வெளியே வந்ததோட வாஷிங் மிஷினில் போட்டு புனிதராக்கிட்டீங்களா என்ன? கடைசியில் தன்னை நம்பிய தொண்டர்களை குழியில் தள்ளிய கூட்டமாக கொள்கை கூட்டணி மாறியிருக்கு. எடப்பாடியை மேடையில் பேசவிட்டு நெல்லையார் மீது இருந்த மதிப்பும் பற்றும் அடியோடு அழிஞ்சிருச்சு. சிந்திச்சு செயல்படுவாருன்னு நினைச்ச மக்களுக்கெல்லாம் சுயநலத்தோடு நடந்துக்கிட்டு ஏமாற்றத்தை பரிசா கொடுத்துருக்காரு. முஸ்லீம் தலைவர்கள்லாம் இப்போ எப்படி ஆயிட்டீங்கன்னா, எவனோடையும் கூட்டணி வைப்போம், இஸ்லாம் தடுத்த எதையும் செய்வோம், கேட்டால் இது ஜனநாயக அரசியல், தொண்டர்கள் எல்லாம் நாரே தக்பீர் சொல்லிட்டு போக வேண்டியதான். எஸ்டிபிஐ இந்த மாநாட்டை தனிச்சு செஞ்சிருந்தா இன்னும் செம்ம கெத்தா செம்ம மாசா இருந்திருக்கும். கூட்டம் கூட்டி 2 சீட்டு வாங்குது தமுமுக. எங்களுக்கும் பசிக்கும்ல, அதுக்கு தான் இந்த கூட்டம் அப்படின்னு எஸ்டிபிஐ இந்த மாநாட்டை நடத்தியிருக்கு. பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. இனி பாஜக எனும் பூச்சாண்டியை காட்டி முஸ்லீம் மக்களை யாரும் அச்சப்படுத்தி விட முடியாது. யார் வர வேண்டும் என்பதோடு யார் வரக்கூடாது என்பதையும் எஸ்டிபிஐ கட்சியே முடிவு செய்யும். சிறுபான்மை மக்களின் வாக்கை கொத்தாக வாங்கி செல்லலாம் என்று நினைத்த அரசியல் கட்சிகளுக்கு பேரடியாக விழுந்துள்ளது வெல்லட்டும் மதசார்பின்மை மாநாடு. இப்படின்னு எல்லாம் பேசுறீங்கல்ல, துரோகியோட கை கோர்த்துக்கிட்டு எப்படி உங்களால் இந்த மாதிரியான வீர வசனங்களை எல்லாம் பேச முடியுது? இந்த சமூகத்தின் தனித்தன்மை இல்லாமல் இந்த சமூகம் நீடிப்பதில் எந்த நன்மையும் இல்லை. இதற்காகத்தான் இறைத்தூதர் அனுப்பப்பட்டார், தமது அழைப்பை முன்வைத்தார். நபித்தோழர்களும் அவர்களுக்கு பின் வந்தவர்களும் அதற்காகத்தான் போரிட்டார்கள். அதற்காகத்தான் பத்ரு, உஹது, யர்மூக், காதிசியா போன்ற போர்கள் நிகழ்ந்தன. அதற்காகத்தான் முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் உதவியையும் வெற்றியையும் பெற்றார்கள். இவை அனைத்தும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காகவே, அவர்கள் கொண்டிருக்கும் பண்புகளுக்காகவே, அவர்கள் சுமந்திருக்கும் மார்க்கத்திற்காகவே, அவர்கள் கொண்டிருக்கும் நோக்கத்திற்காகவே அன்றி தனக்கான சுய அதிகாரம், பதவி போன்றவைகளுக்காக அல்ல. இத்தகைய சுய அதிகார வெறி நம்மை எங்கே கொண்டு செல்கிறது என்பதை உணர ஒரு கற்பனையையும் அதன் மீதான ஒரு கேள்வியையும் உங்ககிட்ட எழுப்புறேன். உலகில் ஏதோ ஒரு பகுதியில் இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கிலாஃபத் நிலைநிறுத்தப்படுகிறது இன்ஷா அல்லாஹ்.
அது உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாதுகாப்பு மற்றும் பிரச்சனைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் இந்திய நிலப்பரப்பில் வாழும் நமது பிரச்சனைகளும் அவர்களின் கவனத்திற்கு சென்று அதன் மீது கலீஃபா கவனம் செலுத்துகிறார். அந்த சமயத்தில் இந்தியாவில் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகாரத்தில் இருக்கும் முஸ்லிம்களின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும்? இதுதான் என்னுடைய கேள்வி. என்னுடைய பதில் என்ன தெரியுமா? நிச்சயம் அந்த கலீஃபாவிற்கு எதிராக ஜனநாயகத்தையும் மத சார்பின்மையையும் பாதுகாக்கிறோம் என்ற ரீதியில் தன்னுடைய அதிகார சுகத்தை காட்டும் பொருட்டு அதனை முன்னின்று எதிர்ப்போராக இங்க இருக்கிற முஸ்லிம்கள் தான் முன்னிலையில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ஜனநாயகமும் அதன் மூலமான அதிகார போதைகளும் அவர்களின் இரத்த நாளங்களில் ஊறிக்கிட்டு இருக்கு. அதன் விளைவுதான் இஸ்லாத்திற்கு எதிரான எதிரிகள் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்கள்னு தெரிஞ்சும் அவர்களோடு விருந்து, அளவலாவிய உரையாடல், சுய அதிகாரத்திற்கான ஒப்பந்தம் என எந்தவித குற்ற உணர்வும் இல்லாத வகையில் செயல்பாடுகளும் அதை நியாயப்படுத்துதலும் தொடர்வதை நம்மளால பார்க்க முடியுது. இதே போன்ற போக்கின் விளைவால் தான் இன்றைய முஸ்லிம் நாடுகள் உம்மத்து குறித்தோ இஸ்லாமிய ஆட்சி குறித்தோ எந்தவித சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கிறாங்க. இத்தகைய ஆபத்தை உணராமல் அதே போன்றதொரு சிந்தனைக்கே இன்றைய சூழலில் இந்திய முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்த அரசியல்வாதிகள் மிக வேகமாக முஸ்லிம் சமூகத்தை பயிற்றுவித்து வருகிறார்கள். இது இப்படியே தொடருமெனில் நிச்சயம் அவ்வளவு எளிதாக இவங்களை நாம மாத்திர முடியாது. இஸ்லாத்திற்கு எதிரி முஸ்லிம்கள் தான். எனவே முஸ்லிம்களுக்கு ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள், இஸ்லாத்தை தவிர வேற எதையும் உங்களை பாதுகாக்கும் அரணாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிக்கையாளர்களையும் தவிர்த்து வேறு யாரையும் உங்களுடைய உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன், மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறேன். எல்லாவற்றையும் யார் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானோ அந்த அல்லாஹ்வை அவர்களுக்கு சாட்சியாக்குகிறேன். அவன் ஒவ்வொரு அடியானுக்கும் பிடரி நரம்பை விட அருகில் இருக்கிறான். பணத்திற்கும் பதவிக்கும் விலை போகும் இஸ்லாமிய கட்சிகளை தன் சுய லாபத்திற்காக சமுதாயத்தை அடகு வைக்கும் சமுதாய துரோகிகளை இனம் கண்டு விரட்டி அடிக்கணும். ரத்தம் சூடேறும் அளவு பேசும் இவர்கள் தன்மானத்தை இழந்து பதவிக்காக எதையும் செய்வோம் என்று தரம் தாழ்ந்து நிற்பதை இன்னைக்கு நாம கண்கூட பார்க்கிறோம். இறைவன் இவர்களுக்கு மறுமை நாளின் பயத்தையும் அறிவையும் கொடுக்க பிரார்த்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சிஏஏ போன்ற மானுட விரோத சட்டத்தை நிறைவேற்ற பாஜகவிற்கு உதவிய கையோடு இங்கே மத சார்பின்மையை பாதுகாக்க புறப்பட்ட எடப்பாடிக்கு தெரியும் எல்லாமே எலும்பு துண்டுல டீல் செய்யக்கூடிய விஷயம்தான். கவ்விக்கொள்ள ஆள் இருக்கும் வரை, எலும்பு துண்டுகள் இருக்கும் வரை எடப்பாடி ராஜ்யத்தில் உயலாலாதான். எஸ்டிபிஐ கட்சி அதிமுகவுடன் கூட்டணிங்கிறதாலேயே அதிமுகவை மக்கள் நம்பணுமா? இதுல ஒரு கூட்டம் சம்பந்தமே இல்லாம மத சார்பின்மை மாநாட்டுக்கு எடப்பாடியார் வந்ததால கதறல்ஸ் அப்படின்னு போஸ்ட் பண்றீங்க. கதறல் தான், ஒத்துக்கிறோம். ஒரு நல்ல கட்சி சாக்கடையோட போய் சேர்ந்துருச்சே அப்படிங்கிற கதறல் தான் அது. சிஏஏ வந்தப்போ எல்லாரையும் கதற விட்டவர் தான் எடப்பாடியார். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரணும்னு எல்லாரையும் கதற விட்டவர் தான் எடப்பாடியார். இப்ப நாங்க கதறதுல என்ன தப்பு இருக்கு? கதறோம் தான். மறுபடியும் சொல்றேன், ஒரு நல்ல கட்சி சாக்கடையில போய் சேரும்போது அந்த கதறல் வரதான் செய்யும். அந்த கட்சியை நம்பியவர்களுக்கும் அந்த கட்சி மீது அபிமானம் கொண்டவர்களுக்கும் அந்த கதறல் வரதான் செய்யும். இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.